ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் 17-11-2025 15-12-2025 வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது. சனி பகவான் வக்கர நிவர்த்தியாளர். 17-11-2025 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்கர நிவர்த்தியாளர். அதனால் அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். குரு பகவான் 18ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 2ஆம் தேதி அன்றைக்கே அவர் வக்கரகதிக்கு போகிறார். என்ன, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் அவர் வக்கரமாறார். கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்கரமடைகிறார். இவ்வளோ நாள் அதிச்சாரத்தில் இருந்து இப்போ வக்கரத்துக்கு போகிறார். 18ஆம் தேதியிலிருந்து 18-11-2025 குரு ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 4வது ராசியான கர்க்கடகத்தில் இருக்கார். கேது சிம்மத்திலையும், துலாத்தில் புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த கிரகங்கள், சூரியனும் செவ்வாயும் விருச்சிகத்தில் இருக்குது. ராகுவும் சனியும், வக்கர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது. சுக்கிரன் ஒரு 10 நாளில், அதாவது கிட்டத்தட்ட 27-11-2025 அன்றைக்கி சுக்கிரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார். அதாவது 6-12-2025 அன்றைக்கி செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும், புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா. இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை 1ஆம் தேதி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான காலம். அன்றைக்கி காவிரியில் குளித்தாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும், எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். கார்த்திகை அமாவாசை அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20-11-2025 கார்த்திகை அமாவாசை. 24-11-2025 அன்றைக்கி வாஸ்து கண் விழிக்கும் நாள். மிகவும் ஏற்றமான காலம். புதுசாக வீடு மன பூஜை போடுறது, அடிக்கால் இது பண்ணுறது. அதாவது 24-11-2025 அன்றைக்கி காலை 10:14 11:44 வரலும் 1.5 மணி நேரம் போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரம் ரொம்பவும் ஏற்றமான நேரம். கடைசி 36 நிமிஷம், அதாவது 11:44ன்னா 11:08 11:34 வரலும் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோல் நடுறது, அது தவிர வீட்டு வாச கால் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும், தடங்கள் இல்லாமல், தங்கு தடை இல்லாமல், பைசாக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அதாவது ராகு காலமே மகண்டம், அப்புறம் சூலம் இருக்குது, அதுக்கப்புறம் நட்சத்திரம் இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு சந்திராஷ்டமம், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஏன்னா வாஸ்து புருஷன் கண்முழிக்கும் நாள் அன்றைக்கி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது 6-2-12 அன்றைக்கி பார்த்த இடையானால் உங்களுக்கு பிரதோஷ காலம். இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம். அதுக்கப்புறம் 3-12-2025 அன்றைக்கி பரணி தீபம். அதற்கு பிறகு 4-12 அன்றைக்கி கார்த்திகை தீபம், அதை வைகானசம், அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழிவந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே அந்த காலகட்டத்தில் நடக்கிறது. வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக. கைசிகை ஏகாதசி வருது 1-12-2025. இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி. சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத. மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி ஆட்சி பெற்று போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். என்ன சார் இது மறைஞ்சு இருக்காருன்னு சொல்கிறீங்க? மறைந்திருந்தாலும் அவருடைய இன்னொரு வீடுன்றதுனால, ஆட்சி பெற்று போகிறதுனால வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மறைந்திருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மருத்துவம் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர மண் இது, அதாவது போர்வெல் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த கீழே அகழாராய்ச்சி, அந்த மாதிரியான விஷயங்கள், இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர இராணுவ வீரர்கள், அந்த யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம், போலீஸ் சர்வீசஸில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தோம்னா கார்த்திகை மாதம்
உங்களுடைய அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராசிநாதன் மறைஞ்சு சூரியனுடைய இருக்கார். சூரியனும் மறைஞ்சிருக்கார், 5ஆம் அதிபதியும் மறைஞ்சிருக்கார், ராசிநாதனும் மறைஞ்சிருக்கார். என்ன சார் இது இப்படி இருக்கே அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. குருவின் பார்வையில் இருக்கா, என்ன எப்படி இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கா, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பார்த்துட்டுருக்கவாள் கண்டிப்பாக திருமண பாகியம் உண்டு. எப்படி சார் சொல்கிறீங்க? குருவின் பார்வை ராசிநாதனுக்கு உழருது. அதை தவிர சப்தமத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்கா. 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலையே இருக்கார். நல்ல ஒரு விசேஷமான காலம். நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர புதன் 6ஆம் அதிபதி 3-6க்கு உண்டானவன். அதனால் வேலையில் சிறு மாற்றங்கள் இருக்கும், வேலையில் ஏற்றங்கள் இருக்கும். வேலையின் மூலமாக வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஒரு பக்கம், குரு பகவான் வக்கர கதி அடைகிறார். இந்த பக்கம் பார்த்தோம்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி 11ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தியாகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். திடீர் பண லாபங்கள், அபரிமிதமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகளோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். 2வது திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு அந்த 2வது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் 4ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். அதனால் சிறு சிறு படிக்கிறதுல நல்ல ஒரு படிப்பு இருக்கும், மேல் படிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனால் வெளிநாடு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மியாக இருக்கும். உள்நாட்டிலேயே மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். சனி பகவானுடைய மாற்றம், அதாவது வக்கர நிவர்த்தி தொழிலில் அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. மூத்த சகோதர சகோதரிகளோடு சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். குருவினுடைய வக்கரகதி 2ஆம் தேதியிலிருந்து, அதாவது கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி 18/11/2025 பார்த்தீங்கன்னா குரு வக்கரகதி அடையிறதன் மூலியமாக நிச்சயமாக சிறு சிறு, அதாவது உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறீங்கன்னா அது முடியாமல் போகும். ஆனால் படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். திருமண பாக்கியம் கைகூடும். ஏன்னா சப்தமத்தில் சுக்கிர பகவான் புதனும் இருக்கார், சுக்கிரனும் புதனும் இருக்கார். சுக்கிரன் ஒரு 10 நாள் இருக்கார், புதன் ஒரு 20 நாள் இருக்கார். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கல்யாணம் பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு உங்களுடைய ராசிநாதனையும் பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம். உங்களுடைய ராசிநாதன் ஒரு 20 நாளைக்கு, அதாவது 6/12/2025 வரலும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது விசேஷம். அது தவிர பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறார். எப்போ அப்படின்னா 6/12/2025 குருவினுடைய வீட்டுக்கு போகிறார். ராசியின் அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால தந்தையின் ஒரு நல்ல இணக்கமான ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறையக்கூடிய காலகட்டம் வரும். அது எப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட அதாவது ஒரு 27/11/2025 அன்றைக்கே ஒரு 10 நாளில் சுக்கிரன் சப்தமத்திலேருந்து 8ஆம் இடத்துல மறையிறார். இருந்தாலும் குருவின் பார்வை இருக்குது. அது ஒரு ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்தலையானால், அதாவது 20/11/2025 22/11/2025 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு 1/2 டம்ளர் பால் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போங்க. இந்த மாதம் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். துவரம் பருப்பு தானம் கொடுக்கும். துவரம் பருப்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.